தற்போது இணைகிறார் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தினுடைய டாக்டர் ரவீந்திரநாத் சார். வாங்க. வணக்கம் டாக்டர். இப்போ நம்முடைய இந்த தலைப்பில் பிஜி நீட் தேர்வில் 700 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு விவகாரத்தை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பல அமர்வுகள் எம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் பேசணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது, நாம் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அதுக்கு ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். புதிய கருத்தை என்ன வைக்க போகிறீங்க? சட்டப்பூர்வமாக இன்றைக்கி ஒரு குரல் என்ன வந்திருக்குன்னா, திமுகவுடைய சட்ட போராட்டம் ஒரு முனைமுழங்கு போராட்டம், இது உருப்படாது. காங்கிரஸ் இந்த தவறுகளுக்கு மூல காரணம். பிஜேபி பெரும்பான்மை மக்களுடைய குரலை கேட்காமல் சித்தாந்த ரீதியாக பயணிக்கிறது. இப்படியெல்லாம் பல குரல்கள் வருகிறது. அப்படின்னா யார் தான் ஐயா நீதி வழங்குறது? நீங்கள் என்ன தான் பார்க்க போகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நிலைப்பாடு இல்லை. எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு, இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து நிரந்தரமான விலக்கு வேண்டும் என்பதுதான். அதே போல எந்தெந்த மாநில அரசுகள் நீட் நுழைவுத்திலிருந்து தங்களுடைய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை விலக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ என்னன்னாக்க, தேசிய தேர்வு முறை இன்றைக்கி தேர்வுகள் மூலமாகவே லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. இப்போ இன்றைக்கு தேர்வுகளே வணிகமயமாகிவிட்டது, வியாபாரமயமாகிவிட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வு முறை கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேற்பட்ட அளவுக்கு லாபத்தை இந்த தேர்வுகள் மூலமாக சம்பாதிச்சு பார்க்குறோம். அதை வெளிப்படையாகவே செய்தி வந்திருக்கு. என்னது நேஷனல் தேசிய தேர்வு முகமை டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். சர்வதேச அளவிலேயே போட்டித் தேர்வுகள் வணிகமயமாகிவிட்டது. அதே போல் இந்தியாவிலே வணிகமயமாக இருக்கிறது. எனவே மாநில அளவில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் மூலமாக மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடிய அமைப்புல தான் லாபம் போகிறது. எனவே தேசிய அளவில் நுழைவுத் தேர்வை மாற்றிவிட்டால் அது மூலமாக தேசிய அளவு ஒரே ஒருத்தருக்கு அந்த லாபம் போன்ற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொன்னோம். அப்போ என்னன்னாக்க, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ இடங்களுக்கு இப்பொழுது விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் முதுநிலை மருத்துவ கல்வி இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு எழுத முடியும். மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் நுழைவுத் தேர்வு நடத்த முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ இடங்களுக்கும் எங்களுடைய நுழைவுத் தேர்வு மூலமாக தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேசிய தேர்வு முறை ஒன்றிய அரசும் கொண்டு வந்ததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது தேசிய தேர்வு முறை தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே போதிய மையங்களை உருவாக்காத நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக முதுநிலை மருத்துவத்துக்கு படிக்க ஆசைப்படுகின்ற பெண் மருத்துவர்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரிசாவில் மையங்களை போடுறது, ஆந்திராவில் போடுறது, தெலுங்கானாவில் போடுறது, கடைசியில் தேர்வை ரத்து செய்வது, நாங்கள் பயணிச்சுட்டு இல்லைன்னா வருது. ஆமாம், பயணித்த பிறகு பார்த்தீங்கன்னா திடீர் ரத்து செய்வது, இது போன்று ஏராளமான குழப்பங்களை உருவாக்குவது, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது, தேவையில்லாத பொருட்செலவுகளை உருவாக்குகிறது. அப்போ பெண் மருத்துவர்கள் தேர்வுலே கட் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இப்போ அவங்களுடைய முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய கனவு பொய்த்து விடுகிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்களுடைய கேரியர் பாதிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகளுக்கு முடிவெட்ட என்று சொன்னால் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் விலக்கு கொடுக்க வேண்டும். முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களும் கொடுக்க வேண்டும், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களும் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இளநிலை மருத்துவக் கல்விக்கு மட்டும்தான் விலக்கு கேட்டு சட்டம் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முதுநிலை மருத்துவ படிப்புகளும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்குமே விலக்கு கேட்டு மசோதாக்களை தாக்கல் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்று அவர்கள் வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி, இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஐயா, பரஸ்பரம் உட்கார்ந்து ஒரு புரிதல் வேணும். மருத்துவத்துறை சார்ந்த மெடிக்கல் கவுன்சில், அரசியல் தலைவர்கள், பிரதமர் உட்பட ஹெல்த் மினிஸ்ட்ரி, எல்லா போர்டு எல்லாவோட ரெப்ரஸன்டேட்டிவ். நான் என்ன கேட்குறேன், விளங்குற மாதிரி இந்த 720 மார்க்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு, ஃபிசிக்ஸில் பல்வேறு செக்டர் 12 சிலபஸ் நீங்கள் வருதில்ல. இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு என்ன புரியும், நான் 2 வருஷம் இதை படித்து அதில் 200 அவுட் ஆஃப் என்ன மார்க் வாங்குறான், 199 எடுத்தாலும் அல்லது 200க்கு 200 எடுத்தாலும் கடைசியில் இதில் கட் ஆஃப் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா எல்லாமே நாசமாக போயிடுது. இது ஒரு விந்தையாக எனக்கு இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அதாவது நீங்கள் பேசுவது இளநிலை மருத்துவக் கல்வியை பற்றி பேசுறீங்க. இளநிலையில் மாநில அரசு இடங்களில் விலக்கு வேணும்னு சொல்லி முதுகலையும், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இடங்கள் மட்டும் தான் விலக்கு கேட்குறோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் நுழைவுத் தேர்வு இளநிலை மருத்துவக் கல்வி நடத்தி தான் தீரணும். ஏன் அதை சொல்ல? உங்களுடைய ஸ்டாண்டு இளங்கலை நடத்தணும்.
ஆமா நீட்டு தேவை. இளநிலைக்கு முதுநிலைக்கு உயர் சிறப்பு ஒரு நீட் வந்து ஒன்றிய அரசு நடத்தணும், ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தணும். நீட்டா இருக்கலாம், சிஇடியா இருக்கலாம், என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு இளநிலை மருத்துவக் கல்விக்கு +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், ஜிப்பராக இருக்கட்டும், அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் வந்து +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு நாடு முழுவதும் மாணவர்களை சேர்க்க முடியும், மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மாணவர்கள் சேர்வார்கள். அதே போல வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியர்களும் சேர முடியும், வெளிநாட்டு மாணவர்களும் சேர முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சிலபஸ் இருக்கிறது, வெவ்வேறு மதிப்பெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து +2 அடிப்படையில் தான் எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கைன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்னாக்க ஒவ்வொரு மாநிலம் போட்டி போட்டு கூட செண்டம் போடுவாங்க. அப்போ கட் ஆஃப் நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அப்போ வந்து மிகப்பெரிய அளவு குழப்பம் தான் உருவாக்கும். அதனால ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு நடத்தி தான் தீர வேண்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்கு அதிகமாக கொண்டு வருவாங்க, அதில் மேனிப்புலேஷன் ஷுட் பி பாசிபிள், கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும், அது இருக்கத்தான் செய்யும். இப்போ இதுக்கு இடையில இந்த சிலபஸில் இப்போ வருது இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக்லே இதில் கொஞ்சம் கடினமாக இந்த 2 ஆண்டுகளும் நீட்டுக்குள்ள சிலபஸ் எல்லாம் அடிப்படையாக கொடுத்து இந்த மாணவர்களை படிக்க வச்சானா இதில் 2 முறை வரும். இந்த படிக்கும்போது 2 வருஷம் இதையும் படிச்சிருவாங்க, அதையும் படிப்பாங்க. ஒரு மாணவனுக்கு 2 லட்சம் ரூபா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. இதில் 10% 20% போய் நீட் சென்டரில் போனால் கூட பல ஆயிரம் கோடி ரூபா கிடைக்கும். திரும்ப 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 கோச்சிங் சென்டரை குறை சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் அது மாற்று என்ன, தேசிய தேர்வு முகமே கோச்சிங் சென்டர் உருவாகட்டும். 500 ரூபா உங்களுக்கு கையில், அதைத்தான் கேட்குறேன், என்ன செய்யணும்? 500 ரூபா கையில் வச்சிருக்கீங்களே, மாவட்ட ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையை உருவாக்கின்ற பொழுது, அதுக்கான அறிவிப்பை உருவாக்கின்ற பொழுது நம்முடைய அருண்ஜேட்லி அவர்கள் என்ன சொன்னார்னாக்க, மாவட்டம் தோறும் பயிற்சி மையங்கள் உருவாக்கி போட்டித் தேர்வுகள் பயிற்சி வழங்கப்படும் தேசிய தேர்வு முகமை சொன்னார். என்டிஏ இதுவரை ஏன் செய்யல? அதே போலவே மாநில அரசுகள் செய்ய வேண்டியதானே, எல்லா மாநில அரசுகளும் கோச்சிங் சென்டர் உருவாக்கணும். அது வந்து நீட்டுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஜேஇஆ இருக்கட்டும், இதர போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப ஒன்றிய அரசு மாநில அரசு தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு நீங்க வந்து தனியார் மையங்கள் வந்து கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? சரி, இப்போ நீங்க அந்த பொறுப்பை செய்யுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இந்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தனியார் கோச்சிங் சென்டரை ஒழுங்குபடுத்த வேண்டிய, முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவசியம் இருக்கிறது. அப்ப நீ ஏன் அதை செய்யல? இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்சி சிலபஸில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கே வந்து அவங்க ஒழுங்காக அந்த ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணல. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தனியார் பள்ளியில் வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து நீங்களே எல்லாத்தையும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ செய்தித்தாளில் வந்திருக்கு. ஏன் அப்படிப்பட்ட அவலநிலை வரணும்? நீங்கள் கோச்சிங் சென்டர் சொல்றீங்க, ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்க +2க்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கலாம்னு அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அப்போ வந்து எப்படிப்பட்ட கொள்ளை அது? தனியார் பள்ளியில் கொள்ளையடிக்கிறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி கொள்ளையடிக்கிறாங்க, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொள்ளையடிக்கின்றன, கோச்சிங் சென்டர்ஸ் கொள்ளையடிக்கின்றன. இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு, மாநில அரசு இருக்கு. இப்போ வாங்க, it should be a collective duty. That is so called the federal system. இதுதான் federal system. ஆமா. இப்போ தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், இவங்க கூட்டணியில் இருக்கிற திமுக அல்லது அவர்களோடு சேர்ந்து merge பண்ணக்கூடிய பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கியூட் ஆம்பியன்ஸை உருவாக்கி அமர்ந்து பேசி ஒரு தீர்வு எடுக்கலாம்ல. எல்லா கட்சி, திமுக மட்டும் இல்லை, அதுக்கு அல்லாமல் இது ஒரு அரசியல் போராட்டமாக துயரும்போது நீங்களாம் வந்து ஏழைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம், பாவப்பட்ட மக்கள், மலைசாதி மக்கள், இனக்குழுக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுறாங்கல்ல. அப்போ நாங்கள் இப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா அரசியல் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதை ஏற்றுக்கிறீங்களா? டிஎம்கே அரசியல் பண்ணுது நான் வைக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய யோசனை நல்ல ஆலோசனை, வரவேற்கிறேன். இதை உண்மையில அது மாதிரி செய்யணும். நல்ல பண்ணலாங்க. உட்காந்து அரசியல் கட்சிகளை பேசணும். எங்களை போன்ற இந்த துறை சார்ந்து உள்ளவங்களை வந்து அழைத்து பேசணும். ஏன்னு சொன்னாக்க தேவையில்லாமல் பல்வேறு குழப்பங்களை உருவாக்குறாங்க. நீட்டு விலக்கு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா. சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் இளநிலை மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவர்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான மசோதாக்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் திடீர்னு கோரிக்கை எப்படி மாறுது? நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும் மாறுது. நீட்டை முழுமையாக ரத்து செய்வது யாருக்கு லாபம்னு சொன்னாக்க தனியார் நிகழை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு தனியார் மருத்துவர்களுக்கு தான் லாபம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா +2 ஒரு 50% 60% மதிப்பெண் வாங்கிட்டு நம்ம போய் பேக்கேஜ் MBBS சேர்ந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பறையும் படிச்சுட்டு வந்துடலான்னு காத்திருக்கக்கூடிய பண மூட்டைகள் இருக்காங்க, பணக்கார மாணவர்கள், அவர்களுக்கு லாபம்.
எனவே வந்து கோரிக்கையில் வந்து வைக்கின்ற பொழுது கவனமாக வைக்க வேண்டும். எனவே இந்த துரதிருஷ்டவசமாக என்னன்னாக்க அகில இந்திய லெவலையும் இந்த நீட்டு முறைகேடு வந்த பிறகு, தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு பிறகு நீட்டே ரத்து செய்கின்ற கோரிக்கை வருகின்ற பொழுது அது தவறான கோரிக்கை என்று சொல்லி அரசியல் கட்சியிலே புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். படிப்படியாக மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ என்னன்னாக்க ஏற்கனவே பார்த்தா டிஎன்பி என்ற மருத்துவ படிப்பு இருந்துச்சு. டிஎம்இ அதுக்கு டிஎன்பி ஆமா முதுநிலை மருத்துவ படிப்பு சொல்லுங்க. அதாவது டிஎன்பி டிபியா ஆமா, அதாவது இப்ப முதுநிலை மருத்துவர்கள் எம்டிஎம்எஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அது டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நடத்தக்கூடிய படிப்பு. அதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு இல்லை, அது வந்து கொத்தடிமை மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு தனியார் மருத்துவர்கள் போய் அந்த டிஎன்பி கோர்ஸ் பண்ணோம்னாக்க 2 வருஷம் உங்களுக்கு இலவசமா வேலை செஞ்சு கொடுக்கணும். அது பிறகு பிடிச்சிருக்கணும், பிடிச்ச பிறகு வந்து அந்த படிப்புக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கு பிறகு அனுமதிச்ச பிறகு படிப்பை முடிச்ச பிறகும் 2-3 வருஷம் இலவசமா வேலை செய்து கொடுக்கணும். அப்போ அந்த படிப்பு காலத்தில் கொடுமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மோசமான படிப்புறையா இருந்துச்சு. நாங்க என்ன கோரிக்கை வச்சோம், அதுக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வாங்க, அதுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, அதே கட் ஆஃப் நிர்ணயிங்க, அதே சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி அதையும் இப்ப பாத்தீங்கன்னா நீட் பிஜில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது முன்னேற்றமா இல்லையா? அதே போல தனியார் நிகழ்நிலை மருத்துவமனை ஒவ்வொருத்தரும் தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அது மாதிரி கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தனியார் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட்டமைப்பு உருவாக்கி தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அப்புறம் எய்ம்ஸ் தனியார் நுழைவுத் தேர்வு, அதே மாதிரி ஜிப்பர் தனியார் நுழைவுத் தேர்வு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தனியார் நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தின பொழுது ஏகப்பட்ட செலவு மாணவர்களுக்கு. எனவே தான் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரே நுழைவுத் தேர்வு வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக சிங்கிள் விண்டோ மூலமாக மாணவர் சேர்க்க வேண்டும். அதே போல ஃபீஸை நியாயமான முறையில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கட்டணத்தை கொடுக்க வேண்டும். அதே போல அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணத்தை லோனை வந்து எந்த விதமான வட்டி இல்லாமல், தடங்கள் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் கொடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். படிப்படியாக ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேறி. இன்னும் சில கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட. நான் ஓரளவுக்கு இந்த 10 நிமிடம் 8 நிமிடம் நிறைய பேசியிருக்கீங்க. இல்ல இப்படி ஒரே ஒரு நிமிஷம், இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்து நீட் ரத்து சொன்னா இந்த போராடி பெற்ற எல்லா உரிமையும் ரத்தாகி போயிடும். சரி, இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். ஆனா நீட் இருக்கணுங்கிறீங்க நீங்க. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் நீட்டோ ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கணும். நுழைவுத் தேர்வு வேணும். ஆமா, ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் வேணும். மாநில அரசை பொறுத்தவரை பிஜிக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாநில அரசு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும். அதே மாதிரி எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு, இளநிலை மருத்துவக் கல்விக்கு அது தமிழ்நாடு அரசு மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும். நுழைவுத் தேர்வு ++2 அல்லது +2 மதிப்பெண் மட்டும் அல்லது நுழைவுத் தேர்வு மதிப்பெண் மட்டும் என்பதை மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் என்பது நிலைப்பாடு. சரி ரவீந்திரநாத், இப்போ நான் சார்கிட்ட பேசினேன், எங்களுக்குள்ள அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன குழப்பம்? கம்பெனியில் இது வந்து நல்ல கம்பெனி, தரமான கம்பெனி, சிறந்த கம்பெனிலாம் பார்க்க முடியாது. தனியார் கம்பெனி எல்லாம் லாப நோக்கத்தோட இருப்பாங்க. இப்போ சார் வந்து இந்த ப்ரோமெட்ரிக் கம்பெனி பற்றி சொன்னாங்க. ஒரு அமெரிக்க நிறுவனம் அது. அந்த ப்ரோமெட்ரிக் நிறுவனம் வந்து யூஜி நுழைவுத் தேர்வு பல முறைகள் நடந்துச்சு. எங்களுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதே ப்ரோமெட்ரிக் நிறுவனம் சொல்லிச்சு. ஏற்றுக்கொண்டார்கள். அதனால ப்ரோமெட்ரிக் கொடுக்குறதில்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்டிஏயும் லாப நோக்கம் இருக்காங்க. அந்த அமைப்பு வந்து மீதி பணம் வச்சிருக்கு. ஆனால் அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க? என்டிஏ நேரடியாக தேர்வு நடத்துறதில்ல. அவங்க சார் சொல்ற மாதிரி பல கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி சப் கான்ட்ராக்ட்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த நிறுவனங்கள் எல்லாமே லாபம் கிடைக்கிது. அமெரிக்கா சேர்ந்த இடிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமே உலகம் முழுவதும் 5 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டு போட்டித் தேர்வு நடத்துது. அதில் ஏராளமான லாபம் கிடைக்கிது. அதனால தேர்வுகளே இன்னைக்கு வந்து வணிகமயமாயிருச்சு. இன்னைக்கு உள்ள சூழலில் வணிகமயமாகாத எதுவுமே இல்லை. தேர்வுகளும் வணிகமயமாயிருச்சுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் காரணமாக தான் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் நாங்களே நுழைவுத் தேர்வு நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ இது அவசியமற்றதுங்கிறத எங்களுக்கு கருத்து. அதில் மாநில அரசுகளை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்களுடைய இடங்களுக்கு அந்தந்த மாநிலத்தை பொறுப்பு விடுறது சரியாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எங்களுடைய நிலைப்பாடு ராமசுப்ரமணியன் சார் சொல்ல மாதிரி துவக்கத்திலே இதே நிலைப்பாடு தான். மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மட்டும்தான் விலக்கு. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு வேண்டும் என்பதுதான். நுழைவுத் தேர்வே ஒன்றிய அரசு நடத்தக்கூடாது. அதாவது உங்க சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், எங்களுடைய சங்கம், சமூக சம்மத டாக்டர் சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு அல்ல. இல்ல கம்யூனிஸ்ட் சொல்றேன். இது எங்களுடைய சங்கத்துடைய நிலைப்பாடு. உங்கள் சங்கம், எங்களுடைய டாக்டர் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்துடைய நிலைப்பாடு துவக்கத்திலே அதே நிலைப்பாடு தான். ஏன்னு சொன்னால் நாங்க வந்து படிப்படியா போராடி பல உரிமைகளை பெற்றிருக்கோம். ஒரு வழக்குல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்க டாக்டர் செலவு பண்ணிருக்காங்க. எதுக்காக? சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கொண்டு வர என்பதற்காக. ஒன்றிய அரசு கட்டுப்பாடு உள்ள இடங்கள் இருக்குல்ல. ஏன்னா வந்து நீட் நுழைவுத் தேர்வு முடிவில் வந்த பிறகு கூட டீம்டு யூனிவர்சிட்டி தனித்தனியாக வந்து அவங்க மாணவர்களுக்கு நடத்தினாங்க. எய்ம்ஸ் தனி நடந்துச்சு, ஜிப்பர் தனி நடத்தினாங்க, ஆல் இண்டியா கோட்டா தனியாக நடந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வேணும் என்பதற்காக ஒரு வழக்கு போட்டு அதிலே வெற்றி பெற்றிருக்கோம். அப்ப இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். அதனால ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே சிங்கிள் விண்டோ மாணவர் சேர்க்கை, அதே போல ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண என்பது, கட்டணத்தை மீற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ரெண்டு விஷயத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். ஒரே நுழைவுத் தேர்வு என்பதிலையும் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இதை வந்து இழக்க முடியாது. அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு தான் போகணும். இப்ப
நீட்டை ரத்து செய்யணும்னு சொன்னாக்க சரி. அந்த நீட்டை விட ஒரு மேம்பட்ட அமைப்பு நீங்க சொல்லணும். தேவை. மேம்பட்ட தேர்வு நீங்க சொல்லணும். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். வாரம். இந்த ஆல் இந்தியா பிரிமினரி டெஸ்ட் செல்வம் சார், அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அந்த நுழைவுத் தேர்வு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் நடத்தப்பட்டது. சரி. ஆனா அதை விட மேம்பட்டது நீட் நுழைவுத் தேர்வு. ஏன்னு சொன்னால் 13 மொழிகள் நடத்தப்படுகிறது, ஏராளமான மையங்கள் நடத்தப்படுகிறது. குழப்பம் வந்துரும். ஒரே நுழைவுத் தேர்வு என்பதன் மூலமாக பல நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர் செலவு செய்து மிச்சமாயிருச்சு என்பது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. செல்வம் சார், பழைய முறைக்கு போக முடியாது. சொல்லுங்க. மம்தா பானர்ஜி அவர் சொல்வது போல பல நிலைமைக்கு போவது என்பது போலாம். பிற்போக்கான நடவடிக்கை பாக்குறேன். செல்வம் சார், நீட்டை ரத்து பண்ணணும்னா அதை விட ஒரு முற்போக்கான நடவடிக்கை போகணும், முற்போக்கான தேர்வு முறைக்கு போகணும். கருத்து புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா சொல்லிட்டீங்க.